ஹலோ பெண்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஹனி ஃபேஸ் பேக்கோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 எபிசோட்ஸ்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பியூட்டி கேர் வீடியோஸ், செல்ஃப் கேர் வீடியோஸ், ஃபேஷன் டிப்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஹனியோட இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு எது வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கோட ஃபேஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நான் வீட்டில் இருக்கிற டாபர் ஹனி வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிக்கான ஹனி நல்லதாக கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக வந்துட்டு நல்லாவே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரிங்கிள்ஸை வந்துட்டு இல்லாமல் பண்ணும். அண்ட் தென் வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூத்ஃபுல்லான லுக் வந்துட்டு நம்மளுக்கு ஹனி வந்து கொடுக்கும். அது இல்லாமல் ஃபேஸில் இருக்கிற ஃபைன் லைன்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேஷியல் பேக்காகவும் இது வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு சிலருக்கு ஹனி வந்து ஸ்கின்னுக்கு வந்துட்டு செட் ஆகாது. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹேண்டில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour விடுங்க. எதுவும் இரிட்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேஸில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஹனியில் இருக்கிற ஒரு சின்ன வந்துட்டு ஒரு ட்ராபேக்கு. ஸோ இதோட இப்போ இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹனி வந்து 1 spoon எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கேர்டு. ஸோ கேர்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 spoons எடுக்கணும். ஹனி 1 spoonனா கேர்டு வந்து 2 spoons வந்துட்டு எடுத்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு கேர்ட் வந்து இப்போ இதோட ஆட் பண்ண போகிறேன். ஸோ கேர்டில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் லாக்டிக் ஆசிட் இருக்குது, ஒரு சூப்பரான ப்ளீச்சிங் ஏஜென்ட். ஸோ நம்மளோட ஃபேஸில் இருக்கிற அந்த டேனெல்லாம் வந்து நல்லாவே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் வந்துட்டு ஆட் பண்ணி ஒரு பேக்காக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களோட ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவுமே அவசியம். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா ஒரு மசாஜ் பண்ணி கொடுங்க. எப்போவுமே வந்துட்டு நான் சொல்கிறது தான், நீங்கள் வந்து ஒரு எந்த பேக் போட்டாலும் அப்படின்னாவே கண்டிப்பாக மசாஜ் பண்ணி கொடுங்க. ஈவன் ஃபேஸ் ஆகட்டும், ஹேண்ட்ஸ் ஆகட்டும், எதில் இருந்தாலுமே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு ஃபேஸில் ஸ்கின்னில் க்ளோயிங் கிடைக்கிறதும் இல்லாமல் அந்த பிளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மசாஜ் பண்ண ஃபீலும் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் சர்க்குலர் மோஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ ஒரு 15 to 20 minutes உங்களுக்கே அந்த ட்ரை ஆகிற ஃபீல் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வைப் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஹனியோட ஆட் பண்ணுற இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், தட் இஸ் கர்ட். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ வைப் அவுட் பண்ணிவிட்டேன். ஸோ ஓரளவுக்கு உங்களால் அந்த இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ நீங்களும் இந்த டிப்பை வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் வேறு எந்த மாதிரி சம்மருக்கான ஃபேஷியல் பேக் வந்துட்டு உங்களுக்கு வேணும், அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை வச்சு ஒரு பேக்காக ரெடி பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த எபிசோடு இனிமேல் கண்டினியூ ஆகும். டாடா.